சரி ஓகே. தெரியுதா எல்லாரும்? சரி ஓகே. ரோட் சேஃப்டி. எத்தனை பேர் வந்து நம்ம ரோட்ல போறோம்? எல்லாருமே ரோட்ல தான் போறோம். டே டு டே கனெக்ஷன் நம்ம எல்லாருக்கும் ரோட்ல இருக்கு. சரி ஓகே. இப்போ எத்தனை பேர் வந்து பிளட் டொனேட் பண்றீங்க? பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? சரி ஓகே. இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஆனா இங்க பிளட் டொனேட் பண்றவங்களோட, பிளட் பேங்க்ல போய் பிளட் டொனேட் பண்றவங்களோட ரோட்ல போய் பிளட் டொனேட் பண்றது அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ நம்ம டெய்லி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுலே வந்து இப்போ நம்ம ஸ்டேட் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டேட்டு தான், தமிழ்நாடு தான், நம்ம தமிழ்நாடு தான் வேர்ல்ட்லேயே, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. வேர்ல்டில் எவ்வளோ கார்ஸ் போய்கிட்டு இருக்குக்கா, லாரி போகுது, வண்டி போகுது. இதில் 2024 ஸ்டாட் என்ன சொல்லுது அப்படின்னா 18,000 பேர் வந்து சாகுறாங்களாம். செத்துட்டாங்களா? சரி ஓகே ஓகே. அதோட ஸ்டார்ட் என்ன? ஓகே. என்னென்ன ஃபேக்ட்ஸ்னால, ஓகே, என்னென்ன ஃபேக்ட்ஸ்னால வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. சரி உங்க சொல்லுங்க, என்னென்ன ஆக்சிடென்ட்ஸ்னால ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது? வேற வேற எதுனால? ஓட்ட தெரியும். வேற? கரெக்ட். வேற? உமன். ஆனா நம்ம ஆபீஸ்ல அப்படி யாரும் கிடையாது. வேற வேற வேற? ஆமா, குறுக்கு அந்த மாதிரி கௌஷிக் வந்தா. ஓகே. நீங்க என்னென்ன ரீசன் சொன்னீங்களோ அது எல்லாமே இங்க இருக்கு. சரி ஓகே. இந்த ரோட்ல போகும்போது இந்த நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ரோட்ல இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி லைன்ஸ்லாம் இருக்கும். அதை கோட்டை ஜாயின் பண்ணிட்டே போவோம். எத்தனை பேர் கோட்டை ஜாயின் பண்ணிட்டு போயிருக்கீங்க? சரி, இது வந்து ஒரு ஹைவே மாதிரி இருக்கலாம், ஆனா இது எல்லாமே வேற வேற ரோடு. ஓகே. இது என்ன மீனிங் அப்படின்னா, எல்லோ லைன் இருக்க ரோடு பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆமா, இந்த எல்லோ லைன் இருக்கிறதுல வந்து லேன் வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம டாட்டட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம வந்து லேன் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு லைன் போய்க்கலாம், தேவைப்பட்டா யூட்டர்ன் பண்ணிக்கலாம், சிக்னலோட, இண்டிகேட்டரோட. அண்ட் இண்டிகேட்டர் பண்ண எல்லோ அப்படின்னா நீங்க வந்து லைன் சேஞ்ச் பண்ண முடியாது, கூடாது. டபுள் சைல்னா கம்பல்சரி கூடாது. ஒயிட் லைன் அப்படின்னா நீங்க வந்து இண்டிகேட்டர் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் யூட்டர்ன் பண்ணக்கூடாது. யூட்டர்ன் பண்ணக்கூடாது. இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோட்ல இது வந்து என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி 2 லைன் இருக்கு, ஃபாஸ்ட் லைன், ஸ்லோ லைன். ஒரே ரோட்ல ஏன் 2 லைன் இருக்கணும்? சரி ஓகே. ஹைவேல இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கா? 2 வீலர். எத்தனை பேர் இதுல 2 வீலர் ஓட்டிருக்கீங்க? இந்த ஆக்சிடென்ட் சொன்னோம்ல,
இப்போ அந்த ப்ரீவியஸ் லைட் போன்னு கேட்டிங்களே, அதுல நிறைய இது வந்து ஹெல்மெட் இல்லாம ஓட்டுறதுனால தான் இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, ஹெல்மெட் இல்லாம யார் ஓட்டுவா? கார்ல போறவங்க ஹெல்மெட் போட தேவையில்லை. சீட் பெல்ட் தான் போடுவாங்க இங்க. அப்ப பாருங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குது? லைசன்ஸ் டூ வீலர் இதுல தான் ஓட்டணும். எல்லாமே பைக் தான் சரிங்களா, இதுல தான் வந்து போகணும். ஆனா மெஜாரிட்டி வந்து எதுல போவாங்க அப்படின்னா இதுல போவாங்க. சம்டைம்ஸ் இங்க வண்டி போகுது அப்படின்னு இங்க போறவங்க எல்லாமே ஒரு 50 to 60 km/h போவாங்க. இதையும் தாண்டி நான் இன்னும் ஃபாஸ்டா போறேன் அப்படின்னு சொல்லி இந்த லைன்ல போவாங்க. அந்த லைன்ல போகவே கூடாது. என்ன அப்படின்னா அந்த லைன்ல போறவங்க 120 km/h வருவாங்க. அப்படி வர்றவங்க கிட்ட நீங்க பைக் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஓகே. ரோட் சைன் இதெல்லாம் போகும்போது பார்த்துருக்கீங்களா? அதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே எல்லா ரோட் சைனுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லை. இல்ல அந்த ரோட் சைடுல டிஃபரெண்ட் நோட் பண்ணிருக்கீங்களா? இப்ப சிலது சிவப்பு கலர்ல இருக்கும், சிலது எல்லோ கலர்ல இருக்கும். அந்த மாதிரி கலர் டிஃபரன்ஸ். கலர் தெரியும். ஓகே. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ரெகுலேட்டரி சைன்ஸ் அப்படின்னா வந்து இந்த சைன் காணும். சரி, நமக்கு ரூல்ஸ் கிடையாது. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. இப்போ சவுண்ட் சார் சொன்னாங்க இல்லையா, நம்ம டெக்னாலஜிக்கா அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது அப்டேட் ஆகாதுல இருக்கிறதுனால ஓகே ஸ்டாப். அது எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இல்ல இல்ல வராது. இல்ல இல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே இதுலயும் மிஸ் ஆகுது. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே சரி ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்டாப் சைன் எல்லாருக்கும் தெரியும். தெரியாது என்ன சொல்றீங்க? சரி ஓகே, இந்த செஷன் முடிச்சு நான் உங்களுக்கு ஒவ்வொரு சைனா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அதுலயும் வரல, சைன் வரல.
ஓகே ஒன்றாவது ஒன்று பண்ணுங்க. ஓகே ஓகே டிராஃபிக் சிக்னல் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்க. அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கும்? என்னென்ன கலர்ஸ் இருக்கும்? ஹார்ட் போட்டிருக்கும். சிவப்பு மஞ்சள் பச்சை. சரி ஓகே, சிவப்பு மஞ்சள் பச்சை அது படம் பேர் இல்ல? ஓகே ஓகே. ரெட் என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸ்டாப். எல்லோ? சரி. எல்லோ வந்து லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருந்ததுன்னா ஓகே. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? தெரிஞ்சுன்னா வேக்சின்ஸ் நடக்காது. கிரீன் கோ. இப்போ கிரீன் பிளிங்க் ஆச்சுன்னா இல்ல. கிரீன் பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த கிராசிங் இருக்கும்ல, அந்த கிராசிங் லைன் முன்னாடி நின்று ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நடுவில் யாராச்சும் இன் பிட்வீன்ல வந்துருவாங்க அப்படின்னா அவங்க பெடஸ்ட்ரியன் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்ல நிக்கணும், போகக்கூடாது. ஏன்னா அப்படின்னா யாராச்சும் வந்து ரூல்ஸ் மீறி உள்ள போயிருப்பாங்க அந்த டைம்ல மட்டும்தான். ஏன்னா நீங்க ரெகுலரா அந்த பார்க்க மாட்டீங்க கிரீன் பிளிங்க் ஆகுறது, யாருமே நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. எல்லோ பிளிங்க் ஆகுறது சொன்ன ரீசன்ஸ். கேர்ஃபுல்லா எல்லோருக்கு வெயிட் பண்ணி போகணும். பார்த்துட்டு போகலாம். சில இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் டர்ன் பண்ணிக்கலாம். டிராஃபிக் ஃப்ரீ லெஃப்ட் இருக்கும். அப்போ வந்து அது எல்லோ பிளிங்க் ஆச்சு அப்படின்னா பார்த்துட்டு போகலாம். நோ பார்க்கிங். அங்கே வண்டி நிப்பாட்டக்கூடாது. நடந்து போக கூடாதாங்க. நோ சைக்கிள்ஸ். இப்போ அந்த ஹெல்மெட் சொன்னோம்ல, ஹெல்மெட் இன்னொருத்தவங்க ஓட்டுவாங்க, சைக்கிள் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டுருவாங்க. என்ன அப்படின்னா நைட்ல நிறைய பேர் வந்து சைக்கிள் ரைடிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல எல்லாம் ரைட் போவாங்க, பகல்லையும் ரைட் போவாங்க. என்ன நைட்ல ரைட் போடுறது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து லைட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. சைக்கிள்ல போறவங்க லைட்ஸ் யூஸ் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அங்க யார் இருக்காங்க அப்படின்றதே தெரியாது. அதனாலே ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. ஸ்பீட் லிமிட் 40. 40. சரி, இது கிவ் வேனா சரி. ஓவர்டேக்கிங் ப்ராஹிபிட்டட். இல்ல இந்த சிம்பிள் எதுவுமே வரல, இது அதுக்கான சிம்பிள்ஸ் கிடையாது. ஓகே. ஓகே. இல்ல ஓகே
யாருக்காச்சும் தர்ஷினி மேம் தெரியுதா? சிவா சார் தெரியுதா? வார்னிங் சைன்ஸ் இப்போ நம்ம இதெல்லாமே ரெகுலேட்டரி சயின்ஸ் இல்லை, அது எல்லாமே மேண்டேட்டரி சயின்ஸ். சரிங்களா? அது எல்லாமே போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க மேலே வந்து சார்ஜ் ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் வந்து அதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த வார்னிங் சைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் பார்த்து போங்க, நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கம்பல்சரி, அது மேண்டேட்ரி. இது வந்து உங்களோட ஆப்ஷனல் இல்லை, ஆப்ஷனல் இல்லை. ஓகே, இது வந்து இன்ஃபர்மேட்டிவ். இப்போ வந்து பெட்ரோல் தீரப்போகுது அப்படின்னா இன்னும் 1 கிலோமீட்டர்ல பெட்ரோல் இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு. ஓகே ஓகே, இது வந்து ஒரு கேம். ஓகே, ஒரு வயலேஷனை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, இதுதான் கெஸ், க்ளூ. ஜீப்ரா கிராசிங். ஓகே, இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஸ்லைட் ஷோ பண்ணேன். சரி, வச்சிருந்த ஒரு ஜோக்கம் போச்சு. சரி, விடுங்க. சரி, ஜீப்ரா கிராசிங் எத்தனை பேர் இதுல கிராஸ் பண்ணிருக்கீங்க? இதுல மட்டும் கிராஸ் பண்ணிருக்கீங்க? சரி, ஓகே. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது அந்த கார் இல்ல, ஜென்ரலா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நம்ம போய் ஹெல்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசன்ஸ் என்னென்ன இருக்கு? கேஸ் இருக்கு, போலீஸ் கேஸ் ஆயிடும், பயப்படுவோம், ரத்தத்தை பார்த்தா அந்த மாதிரி இருக்கலாம். ஜெனரலி வந்து கோர்ட் கேஸ் ஆகும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னா ஹாஸ்பிட்டல் பில்லு நம்ம மேலே போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? இதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து குட் சமர்டியன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் பற்றி யாருக்கும் தெரியுமோ அவங்க வந்து எதுவும் சொல்லாதீங்க, நானே சொல்றேன். ஓகே, இந்த ஆக்ட் என்ன அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன்ல இந்த ரீசன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்ண போனேன் அப்படின்னா என்னை வந்து போலீஸ் கேஸ் போட்டுருவாங்க, நீங்கள் தான் அடிச்சிங்கன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனால் அங்கே பில்லு வச்சுருவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணவங்களை போய் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, நீங்கள் விக்டிமாக இருக்க மாட்டீங்க. ஆமாம். அண்ட் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து போலீஸ் சார்ஜ் ஃபைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே கொண்டு வந்தது தான் இது. அண்ட் வந்து இந்த ஆக்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் இருக்கீங்க, நீங்கள் இந்த ரீசன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கீங்களா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 5,000 வரைக்கும் ரிவார்ட் கொடுக்க தருவாங்க. சரி, இது மாதிரி வந்து வேற ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்னென்னலாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எய்ட், ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா, ஆக்சிடென்ட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இல்ல,
அடிப்பட்டா உடனே போய் சேர்ந்தணும்னு இல்லை. எல்லா கார்லயுமே வந்து கார் வாங்கும் போதே ஒரு சிக்னல் இது கொடுப்பாங்க, யூசர் மேனுவல். யூசர் மேனுவல் படிச்சா நம்ம ஆக்சிடென்ட் நடக்காது. ரிஃப்ளெக்ஷன் இது கொடுப்பாங்க. அதை வந்து ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்ல நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரோட கிளியர் பண்ணணும். என்ன அப்படின்னா நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா பின்னாடி வரவங்களுக்கு அது வந்து திரும்ப திரும்ப அந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோட கிளியர் பண்ணணும். அண்ட் ரோடு கிளியர் பண்றது அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன் இது இருந்தால் ஓகே. அது இல்லை அப்படின்னா வேற என்ன பண்ணலாம், மரத்தை எடுத்து வைப்பாங்க, செடி நடுவாங்க. ஹசார்ட் லைட் போடுவாங்க. எத்தனை பேர் 108 கால் பண்ணி வந்து எடுக்கல? வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து காவலன் SOS ஆப் அப்படின்னு சொல்லிருந்தோம். SOSனா என்னன்னு தெரியுமா? நம்ம போன்ல எல்லாம் அடிக்கடி எமர்ஜென்சி வரும். சரி ஓகே. Take the phone. கூகுள் சர்ச் பண்ணி கூட சொல்லுங்க. Five, 4, 3, 2, 2. Okay. Okay. உடனே ஒரு ஆக்சிடென்ட் ஆனோடனே வந்து ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகி இருக்கவங்களையும் மற்றவங்களையும் பேனிக் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ரத்தம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது. கண்டிப்பா பண்றேன். Common carefully. ஓகே, எல்லாரும் படிச்சிட்டீங்க. ஓகே. நானும் படிச்சுக்கிறேன். Don't panic. So பாதிக்கப்பட்டவங்க வந்து விட்டுட்டு போக கூடாது, அண்ணு விட்டுட்டு ஓடிடக்கூடாது. என்ன பொசிஷன்ல இருந்தாலும் அதே பொசிஷன்ல அவங்கள ஹெல்ப் பண்ணணும். ஜெனரலி இப்போ நீங்க ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஒருத்தவங்க காப்பாற்ற போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காப்பாற்ற போறது முன்னாடி என்ன நடந்துட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் ஆக்சிடென்ட் இருக்கு, நீங்க ஒரு டிரைவ் பண்ணி போயிட்டு இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறமே ஹெல்ப் பண்ண போகும். ஓகே, தட் இஸ் ரொம்ப சேஃப், நமக்கும் சேஃப், அவங்களுக்குமே ஒரு கேசஸ் ஃபைன் பண்றது ஈஸியா இருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ்க்கு ஈஸி. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் யார் என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்றீங்க அப்படின்னாலுமே கார்ல ஏதாவது போறீங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பாட் வந்து நீங்க வீடியோ போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க
என்ன லொகேஷனோட எக்ஸ்பிளைன் ஆமா. பண்ணலாம். ம் அந்த ஐ மீன் லொகேஷன்ன்றது அது எந்த ஏரியா பக்கத்துல அந்த ஏரியாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஜியோ டேக். ஓகே. அது மாதிரி ரத்தம் வருது அப்படின்னா ஒரு க்ளீனான கிளாத்னால வந்து அது பண்ணணும். ப்ளீட் ஆகுறது. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா blood வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். சம்டைம்ஸ் தலையில அடிபட்டுருக்குன்னா அவங்க கொஞ்சம் ஹைட்டா வந்து கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும், உட்கார வைக்கணும். அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணக்கூடாது. தலையில அடிபட்டுருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் வரக்கா வெயிட் பண்ணணும். திடீர்னு நம்ம காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு 2 வீலர்ல எதுலயோ வச்சு கூட்டு போனோம்னா இறந்துருவாங்க. தலையில அடிபட்ட பர்சன் சம்டைம்ஸ் காப்பாத்தாதனால இறந்துருவாங்க. சம்டைம்ஸ் நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா காப்பாற்றணும் அப்படின்றது இன்டென்ஷனா இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாம அது மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. தலையில அடிபட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம கார்ல எவ்வளவு வேற எதுவும் எடுத்து வச்சு கூட்டு போறது டேஞ்சரஸ். ஆனால் சம்டைம்ஸ் என்ன மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் ஆனவங்களை பொறுத்தவரையில எவ்வளோக்கிலோ ஏர்லியரா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோமோ அவ்வளோக்கிலோ நல்லது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். பட் பிளட் வந்து ரொம்ப வெளியே போயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஸோ பிளட் வந்து வெளியே போகாம ஸ்டாப் பண்ணணும். அதனால துணி வச்சு கட்டுறது, சில இடங்களில் துணி வச்சு கட்ட முடியும், பட் சில இடங்களில் கட்ட முடியாது. சில இடங்களுக்கு ஜஸ்ட்ல வருது அப்படின்னா ஜஸ்ட் துணி மேலே வச்சிருக்க முடியும். பட் ஹைட் கொஞ்சம் பண்ணோம்னா கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். ஆக்சிடென்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த 1 hour கோல்டன் ஹவர் சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 1 hour அந்த கோல்டன் ஹவர்ல காப்பாத்தணும். ஓகே. ஃபர்ஸ்டே சொன்னதுதான் குட் சமத்தியன்ல. அதை ஃபாலோ பண்ணு. சரி ஓகே. டாக்குமெண்ட் சார் சொன்னாங்கல்ல, நான் அந்த பாயிண்ட் வச்சிருந்தேன். அதுக்கு சார் ஓகே. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா சார் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணும். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம அவங்க எனிமி இல்லையா. இன்னொன்று வந்து இடிச்சிட்டோன்னே பயந்து போயிடக்கூடாது, இடிச்சுட்டு ஓடிடக்கூடாது. அது வந்து இல்லீகல் அண்ட் அஃபென்ஸ். உங்களுக்கு ஒரு சின்ன அடிபட்டு இருந்தாலும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். நீங்கள் 2 பேரும் வந்து சண்டை போடலைன்னாலும் எஃப்ஐஆர் போய் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி வந்து மெடிக்கல் செக்அப் போகணும். உங்களுக்கு இப்போ எனக்கு எதுவும் அடிபடல, ரத்தம் வரல, ஆக்சிடென்ட் ஆச்சு ரத்தம் வரல அப்படின்றதுனால நீங்கள் நார்மலாக எங்கேயும் போயிடக்கூடாது. ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்துட்டு தான் போகணும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இடிச்சுட்டு ஓடிடக்கூடாது, ஆக்சிடென்டே பண்ணக்கூடாது. சப்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவங்க இருங்க நான் போய் ஏதாவது தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு திரும்பி வந்து பார்க்கும்போது இருக்க மாட்டோம். அதனால இன்ஜின் ஆனவங்களை உடனே விட்டுட்டு அதான். அதுக்கப்புறம் இடிச்சுட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. உன் மேலதான் தப்பு, நீ தான் ராங்க வந்தேன், நான் தான் ராங்க வந்தேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே சண்டை போட்டு இருக்க நேரத்துல பின்னாடி வந்து பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட் தான் நடக்கணும்னு இல்லை, மீதி ஹைவேல ஃபாஸ்டா வரணும் தான் பின்னாடி வருவாங்க. பின்னாடி ஒரு 40 வண்டி நின்றுட்டு பப்ளிஷ் பண்ண போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே சரி சரி ஓகே. ரோட் சேஃப்டி நீங்க இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? என்னென்ன SOS சொன்னோம்ல, உங்கள் ஃபோன்லேயே வந்து பவர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அது யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சரி, பரிவாகன் ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்களா?
ஆ எதனால அப்படின்னா நீங்கள் இப்போ இங்கே போகிறீங்க, சப்போஸ் நீங்கள் டாக்குமெண்ட் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை, லைசன்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா நீங்கள் எம் பரிவாகன் அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். டிஜிலாக்கர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எம் பரிவாகன் யூஸ் பண்ணிக்கலாம். And then phoneல வந்து எமர்ஜென்சி கால் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் யாருமே அத வந்து நம்பர் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணா கூட அந்த நம்பர் இன்னொன்று என்ன சோகமான விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், உங்கள் ஃபோன் இருக்கும், ஃபோன் லாக்காக இருக்கும், எல்லாருமே வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சுருப்போம். சோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சில பேர் வைக்க மாட்டாங்க, ஃபேஸ் சென்சார் தான் வச்சுருப்பாங்க. ஃபேஸ் தான் முதல்ல அடிச்சு உடஞ்சிருக்கும். சில லைட்டா மேக்கப் கலைஞ்சா கூட ஃபேஸ் சென்சார் ஒர்க் ஆகாது. சரி, ஓகே, சேம் அதே கெஸ் கெஸ் த வயலேஷன். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? அவ்வளவுதான். ஹெல்மெட். சரி, ஓகே, இது ஒரு வயலேஷன். சரி, முடிவுக்கு வாங்க. ம் 18 வயசுக்கு இறங்கினவங்க. அதையும் 25,000 அப்படின்னா அதையும் 25,000 அப்படின்னா நீங்க 18 வயசு கீழே டிரைவ் பண்ணி உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைன் வந்து 25,000. சரி, இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குடிச்சிட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னா அவங்க அடிக்ட் தான் அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப குடிப்பாங்க, திரும்ப குடிச்சு வண்டியும் ஓட்டுவாங்க. ஃபர்ஸ்டாவே கேஸ் போட்டாங்க, நீங்க 10,000 கொடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்க, வந்துட்டு திரும்பவும் உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா அண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃபைன் பண்றாங்க அப்படின்னா நீங்க யார் யாரெல்லாம் இது வரைக்கும் ஃபைன் கட்டிருக்கீங்க? எதுல ஃபைன் உங்களுக்கு பாப்பீங்க? சலான், இ சலான். இ சலான்ல நீங்க எதெல்லாம் வந்து செக் பண்ணலாம், எதை வச்சு என்னென்ன வச்சு செக் பண்ணலாம்? ஃபைன் போடணும் அப்படின்னா ஃபைன் கட்டணும்னு சொன்னவங்கலாம் யார் யாரு? சரி, ஓகே, ஃபைன் கட்டினீங்கல்ல, ஃபைன் கட்டும் போது உங்களுக்கு இப்போ உங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை, உங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல ஃபைன் போடுவாங்க? மிஷின்ல போட்டு பில்லு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, இப்போ சென்னை மாதிரி இதுலலாம் நீங்கள் வந்து ஹெல்மெட் இல்லாமல் போறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு போலீஸ் வந்து நிறுத்தி வந்து நீங்க ஃபைன் கட்டுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கே உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் வந்து பைக் ஓட்டும் போது வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்றது வந்து டிரைவ் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லை, பின்னாடி உட்காந்துருக்கவங்க. சென்னையிலயும் அப்படிதான். சென்னையில அதனாலதான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அதான் கீர்த்தனா மேம், ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஞாபகம் இருக்கா? உலகத்திலேயே இந்தியாலேயே நம்ம ஸ்டேட்டு தான் வந்து அதிகமா வந்து ஆக்சிடென்ட் நடக்குது.
அது வந்து சென்னையிலையும் மேண்டேட்ரி தான், மற்ற ஊருக்கும். அதனால தான் ஆக்சிடென்ட். எக்ஸாம்பிளா சொல்லணும். சரி, ஓகே. குட்டி காப் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி குட்டி பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து அவேர்னஸ்க்காக வந்து போலீஸ் கூட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. போலீஸ் ஒர்க் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நிறைய பேர் கரெக்டாக போனோம் அப்படின்னு மேப் பார்த்துட்டே வண்டி ஓட்டுவாங்க. சரி, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் வண்டி ஓட்டுனா 10,000. போகல சார். சரி, ஓகே. ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, ரோடில் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா காருக்காரங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, பைக்கில் தான் ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை வந்து பைக் ஓட்டுறவங்களால தான் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு கிடையாது. ரோடில் ஆக்சிடென்ட் நடக்குன்னா எல்லாருமே தான் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா?